ஹலோ, நான் ஜெயசங்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு டாபிக்கா இருக்கும். ஏன்னு சொல்லி பார்க்கும்போது இது பல்வேறு வகையில் சிட்டிசன்ஷிப் பேஸ் பண்ணதா இருக்கும். அதாவது குடியுரிமை நம்ம சொல்லுவோம்ல, அந்த குடியுரிமை பேஸ் பண்ண டாபிக் தான் இந்த சிட்டிசன்ஷிப் பேஸ் பண்ண டாபிக் தான் பார்க்க போறோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் ஒரு ரீசெண்டா ஒரு நியூஸ் படிச்சேன். அதாவது கேட்டதை சொன்னா நேற்று தான் படிச்சேன்னு கூட வச்சுப்போமே. நேற்று என்ன ஆச்சுன்னா, லலித் மோடி, அதாவது இந்தியாவை சேர்ந்த மிகப்பெரிய பிசினஸ் மேன் அந்த லலித் மோடி பல்வேறு வகையை ஏமாத்தி லண்டன் போயிருந்தாரு அப்படிங்கிற செய்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் லண்டன் போயிருந்த லலித் மோடி அதுக்கப்புறம் நான் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை சரண்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வனுவாட்டு தப்பிச்சு போனார். ஆனா வனுவாட்டோட பிரைம் மினிஸ்டர் ஜார்டன் நெபட் இவர் வனுவாட்டு சிட்டிசன்ஷிப் கொடுக்க கூட சொல்லிட்டு தடை பண்ணிட்டாரு. இதுதான் நடந்த ஒரு பேசிக்கான விஷயம். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலா சொல்றேன். என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்ப்போம். இது மாதிரி சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணியிருக்காரு. இப்போ லலித் மோடி ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது சூழ்நிலை மாற்ற அளவுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? ஏன் சிட்டிசன்ஷிப்பா விட்டு கொடுக்கணும்? இந்தியாவோட சிட்டிசனா லலித் மோடி ஏன் சிட்டிசன் விட்டுட்டு வனுவாட்டுல போய் சிட்டிசன்ஷிப்பா மாறணும், சிட்டிசனா மாறணும் அப்படிங்கிற விஷயம் என்னென்ன சொல்லி பார்ப்போம். இந்த வனுவாட்டு எங்க இருக்கு, வனுவாட்டு பத்தி இருக்கிற விஷயம்லாம் என்ன, ஏன் வனுவாட்டுல போய் சிட்டிசன்ஷிப் வாங்கணும்? இது மாதிரி பைனான்ஸ் மோஸ்ட்லி செஞ்ச லலித் மோடிலாம் இதுக்கு வேற நாடுகளாக அமெரிக்கா இருக்கு, யூகே இருக்கு, ஸ்பெயின், பிரான்ஸ், இது மாதிரி பல நாடுகள் இருக்கு. யூரோப்லாம் வளர்ச்சியான நாடுகள் சொல்லப்படுது. இந்த நாடுகள்லாம் விட்டு எதுக்கு வனுவாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ரீதியில நம்ம கொஸ்டின் வரும். அதெல்லாம் என்னன்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டிசன்ஷிப்னா என்னன்னு சொல்லி பார்க்கிறோம். சிட்டிசன்ஷிப்னா குடியுரிமை. அதாவது இப்ப நம்ம கிட்ட ஒரு பாஸ்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம வேற ஏதாவது ஒரு நாட்டுல தங்கி இருக்கோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கே நம்ம எடுத்துக்கணும்னா, இப்ப நம்ம தமிழர்கள்னா சிங்கப்பூர், மலேசியாலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி வாழ்ந்துட்டு உங்களோட பூர்வீகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க தெளிவாவே இந்தியா தான் எங்களோட பூர்வீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிளேஸ் ஆஃப் நேட்டிவிட்டினா இந்தியா தெரியும். ஆனா நீங்க எந்த நாட்டோட சிட்டிசன் சொல்லி கேட்டா அவங்க சிங்கப்பூர், மலேசியா தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த நாட்டிலேயே வாழக்கூடிய சிட்டிசன்ஸா இருக்காங்க. அந்த நாடு தான் அவங்களுக்கான நாடா அமையுது. அதனாலதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களோட சொந்த நாடு எதுன்னு சொல்லி கேட்டா அவங்க எந்த நாட்டோட சிட்டிசனா இருக்காங்களோ அதுதான் அவங்களோட நாடா இருக்கும். பூர்வீக நாடு வேற வேறையா இருக்கலாம். இப்ப ஃபிஜி தீவுல கூட தமிழர்கள்லாம் இருக்காங்க. ஆனா ஃபிஜி தீவுல கூட தமிழர்கள் கூட அவங்களோட நாடு எதுன்னு சொல்லி கேட்டா ஃபிஜின்னு தான் அவங்களால சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் அவங்களோட நாடு. ஒரு நாட்டு குடியுரிமை பெற்றக்கூடிய சிட்டிசன் தான் பார்த்தோம்னா அந்த சிட்டிசனுக்கு அந்த நாட்டோட பாஸ்போர்ட்டுங்கிறது கையில இருக்கும். நீங்க உலகத்துல வேற எங்க போயிருந்தாலும் சரி ரிட்டர்ன் வரணும். உங்களுக்கு ஒரு வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம்னு சொல்லிட்டு இருக்கலாம், ஒரு ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோம்ங்கிறது வீடு, ஹவுஸ்ங்கிறது ஹோம்னா இதுதான் உங்களுக்கு சேர்ந்த இடம் அப்படி சொல்லணும்னா நீங்க ரிட்டர்ன் வரக்கூடிய உங்க நாடு தான். அதாவது நீங்க குடியுரிமை வாங்கியிருக்கக்கூடிய நாடு தான் திரும்பி வரக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்டதான் குடியுரிமை ரொம்ப முக்கியமான திங்கா இருக்கு, ஒரு ஃபண்டமெண்டலான திங். ஒரு சிட்டிசன் சொன்னா சிட்டிசன்ஷிப் இருந்தாகணும். இது பேசிக்கா இருக்கக்கூடிய ஐடியாலஜி. நம்ம இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் பார்க்கும்போது நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தெளிவா ஆர்டிகல் 5 வரைக்கும், சரத்து 5 வரைக்கும் நமக்கு தெளிவா சிட்டிசன்ஷிப் எப்படிலாம் அக்வயர் பண்ணணும், என்ன மாதிரி யார் யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸா கருதப்படுவாங்க அப்படிங்கிற ரீதி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையா வச்சுதான் அதுக்கு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இதை பேஸ் பண்ணியிருந்தா ஒவ்வொரு மக்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்படுது. யாரும் அகதிகளா இந்தியாவுக்கு வந்தா கூட அகதிகளா வரலாம், இல்லைன்னா நம்ம இந்தியாவில திருமணம் செய்து இங்க செட்டில் ஆகிறதா இருக்கலாம், இல்ல ஆங்கிலோ இந்தியன்ஸா இருக்கலாம், வெளிநாட்டுல பிறந்து யூகே பேரண்ட், இந்தியன் பேரண்ட் இவங்க சேர்ந்து பிறக்கக்கூடிய சில்ட்ரனா இருக்கலாம். இது மாதிரி எல்லா வகையான கண்டினியூட்டிஸையும் சரி டாபிக்ஸையும் சரி கண்ட்ரோல் பண்றது சிட்டிசன்ஷிப் ஆக்டும் அதுக்காக நம்ம சிட்டிசன்ஷிப் பேஸ் பண்ண ஆர்டிகல்ஸ் தான். இதுதான் சிட்டிசன்ஷிப் பேசிக்கா கூட ஒரு பிளாட் ஐடியாங்கிறது. இப்போ இந்த பார்ட் தனியா வச்சுப்போம். இதுக்கு அடுத்து நம்ம லலித் மோடி பார்ப்போம். லலித் மோடி யாருன்னா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா இந்தியாவில இருந்தவர். 2000 காலகட்டத்தில் 2010 வரைக்குமே ரொம்பவே ஃபிளரிஷ்டா இருந்த ஒரு பிசினஸ் மேன், ரொம்பவே தீவிரமான அளவுக்கு பிசினஸ் செஞ்சிருந்த பிசினஸ் மேன். இவர் தான் பார்த்தோம்னா ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் சேர்மேனாவும் இருந்திருக்கிறவர், கமிஷனராகவும் இருந்திருக்கிறவர். ஃபர்ஸ்ட் சேர்மனா 2010 வரைக்குமே அவர் ஐபிஎலோட சேர்பர்சனாவும் இருந்திருக்காரு. பல ஐபிஎல் சீசன் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ராஜஸ்தானோட கிரிக்கெட் அசோசியேஷனா இருக்கட்டும், பஞ்சாப் கிரிக்கெட் அசோசியேஷனா இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்குமே ஹெட்டாவும் வேலை செஞ்சிருக்காரு. இந்த அளவுக்கு எல்லாம் வேலை செஞ்சது 2010க்கு அடுத்த ஒரு காலகட்டத்துல அவர் மேல பல கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கப்படுது. என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்னா இவர் பைனான்சியல் ஃப்ராட் செஞ்சிருக்காரு, அதாவது பணத்தை தவறான முறைகேடு செஞ்சிருக்காரு, மோசடி செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு இவர் மேல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படவும் இவர் இதுக்கு அடுத்து இந்த குற்றச்சாட்டு ரொம்ப தீவிரமான அளவு விசாரிக்கிறதுக்காக இடி, அதாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரிக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போதுதான் அவர் இந்தியாவில தப்பிச்சு போய் லண்டன்ல செட்டில் ஆகுறாரு. இவங்க வெளிநாட்டுல எது தப்பிச்சு போறாங்கன்னா இந்தியாவில இருக்கும் போது வரைக்கும் இந்தியாவோட ஜூரிஸ்டிக்ஷன் ரொம்ப சீக்கிரம் ஃபோர்ஸ் அவங்க கைப்பற்ற முடியும். ஆனா வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க தங்குறாங்கன்னா வெளிநாட்டுல இருக்கும்போது அந்த நாட்டோட போலீஸ் ஹெல்ப் பண்ணும்போது அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர முடியும். இந்தியன் போலீஸ் டைரக்டா லண்டன்ல போய் அவர் அரெஸ்ட் பண்ண முடியாதுங்க காரணத்தால லண்டனுக்கு தப்பிச்சு ஓடுறாரு லலித் மோடி. இது மாதிரி லண்டன் தப்பிச்சு ஓடுனதுக்கு அப்புறம் இப்ப ரீசெண்டா இந்த 2025 ஆண்டு காலகட்டத்துல கிட்டத்தட்ட சொல்லலாம் இந்த வீடியோ எடுக்கிறதுல ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தான் அவர் லண்டன்ல போய் இந்தியாவோட ஹை கமிஷன் கிட்ட போய், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சகங்களுக்குள்ள அதை சேர்ந்து எம்பசி அங்க சிட்டிசன்ஷிப்பை சரண்டர் பண்றேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்காரு.
அதாவது என்னோட குடியுரிமை விட்டு கொடுக்குறேன்னு சொல்றது. இந்தியர்களா பிறந்தவங்க பார்த்தோம்னா இந்திய சிட்டிசன்ஷிப்பா குடிமக்களா பிறந்தவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் தான் இருக்கு, அதாவது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் சொல்லுவாங்க. அந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் கொடுக்கப்படுது. இவங்க இன்னொரு சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னா இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் விட்டாதான் இன்னொரு சிட்டிசன் வாங்க முடியும். இல்லைன்னா வேற ஒரு நாட்டு சிட்டிசன் இருந்தா கூட அவங்க இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னா அந்த நாட்டு சிட்டிசன் விட்டாதான் அவங்களுக்கு இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஆனா இஸ்ரேல் மாதிரியான நாடுகள் தான் பார்த்தோம்னா இஸ்ரேல் நாடுகள் தான் 2 சிட்டிசன்ஷிப் அலோவ் பண்ணப்படுது. டுவல் சிட்டிசன்ஷிப், நீங்க வேற நாட்டுக்கும் சிட்டிசனா இருக்கலாம், இஸ்ரேலுக்கும் சிட்டிசன்ஷிப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி தான் சிட்டிசன்ஷிப் வந்து முறைப்படுத்தப்படுது. இந்த மாதிரி இதுல இந்தியா சிட்டிசன்ஷிப்பை விட்டு கொடுக்காரு. இப்ப விட்டு கொடுக்குறாருன்னா சிட்டிசன் சரண்டர் பண்றாருன்னா வேற ஒரு நாட்டுக்கு சிட்டிசனா மாற போறான்னு அர்த்தம் ஏற்படுதுல. இதுலயே இது தெரியக்கூடிய விஷயம் தான் வேற ஒரு நாட்டுக்கு அப்ளை பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அவர் எந்த நாட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காருன்னா வனுவாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வனாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, வனுவாட்டு அப்படின்னு சொல்லி உச்சரிக்கிறாங்க. இந்த வனுவாட்டுங்கிறது எங்க இருக்குன்னா இது ஒரு தீவுகளை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லலாம். இது சவுத் பசிபிக், அதாவது தென் பசிபிக் கடற்கரையில் இருக்கக்கூடிய குறுந்தீவு தான் இந்த வனுவாட்டுங்கிறது. பிஜி தீவு, சாலமன் தீவு, மைக்ரோனேஷன் தீவு, இந்த தீவுகள் பக்கத்துல இருக்கக்கூடிய தீவு தான். சரியா நீங்க சொல்லணும்னா ஆஸ்திரேலியால இருந்து ஒரு 1700 கிலோமீட்டர் நீங்க தள்ளி வந்தீங்கன்னா இந்த வனுவாட்டு தீவு நீங்க லொக்கேட் பண்ணுவே மேப்ல. கிட்டத்தட்ட நியூசிலாந்து அதுக்கு அது இடையில பக்கத்துல இருக்கும். மேப்ல லொக்கேட்டே பண்ண உங்க கையில மேப் நீங்க திறந்து சீக்கிரம் லொக்கேட் பண்ண முடியாத தூரத்துல இந்த வனுவாட்டு இருக்கும். ரொம்ப சிறு சிறு தீவுகளா இருக்கக்கூடியதா இருக்கும். ரொம்ப பெரிய தீவுகளா பல குறுந்தீவுகளை சேர்ந்த ஒரு நாடா தான் வனுவாட்டுங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வனுவாட்டுங்கிற ஒரு ஸ்பெஷலாவும் இருக்கும். ஏன்னா இந்த வனுவாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இங்க இருக்கிற சிட்டிசன்ஷிப்பை நீங்க காசு கொடுத்து வாங்க முடியும் இந்த வனுவாட்டோட சிட்டிசன்ஷிப். அதனாலதான் இந்த மாதிரி பல்வேறு வகையான மோசடிகள் செய்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறவங்க இந்த வனுவாட்டு மாதிரியான நாடுகள்ல இருந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்குறதுக்காக முயற்சி பண்றாங்க. சரியா சொல்லணும்னா சிட்டிசன்ஷிப் வாங்க குடியுரிமையை நீங்க வாங்கி நீங்க குடிமக்களா ஒரு நாட்டோட குடிமக்களா மாறினா பல்வேறு வகையான முறைகள்ங்கிறது இருக்கு. அதை குறிப்பிட்ட சில முறைகளை சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பிறக்கிறது, சிட்டிசன்ஷிப் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு நாட்டு சிட்டிசன்ஷிப்பா மாறணும்னா அந்த நாட்டிலேயே நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப் வழங்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு சிட்டிசன்ஷிப் பை மேரேஜ், அதாவது உங்களோட வாழ்க்கை துணை வந்து அந்த நாட்டை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த சிட்டிசன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப பல பேர் வந்து வெளிநாடுகள் சென்று அந்த வெளிநாட்டுல திருமணம் செய்திருக்கிறவங்க அந்த திருமணத்துக்கு முறையின் மூலமா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்படுது. இது சிட்டிசன்ஷிப் மேரேஜ். இன்னொன்னு சிட்டிசன்ஷிப் பை ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒரு நாட்டுல போய் தங்கிருக்கீங்க, நீங்க அந்த நாட்டோட சிட்டிசனா மாறணும்னு விரும்புறீங்கன்னா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எம்பசி மூலமா மினிஸ்ட்ரி மூலமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்க நான் வந்து இந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் ஆக விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விண்ணப்பம் பண்ணி நீங்க அதுக்கு சிட்டிசன்ஷிப் வாங்குறது சிட்டிசன்ஷிப் பை ரெஜிஸ்ட்ரேஷன். இன்னொரு சிட்டிசன்ஷிப் பை டொமிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நாட்டிலேயே நீங்க தங்கி இருந்து பல ஆண்டு காலம் தங்கி இருந்து அதன் அடுத்து வந்து நீங்க சிட்டிசன் வாங்கணும்னு சொல்லி நினைக்கும் போது நான் இந்த நாட்டுல வந்து இவ்வளவு காலம் தங்கி இருக்கேன், இந்த நாட்டுக்கு பயனான சிட்டிசனா இருந்திருக்கேன் சொல்லிட்டு தங்குறதுதான் சிட்டிசன்ஷிப் பை டொமிசைல் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் தான் வகையா இருக்கக்கூடிய டொமிசைல் வகை. இந்த டொமிசைல் மட்டும் இல்லாம சிட்டிசன்ஷிப் வகைகளையும் இதெல்லாம் தான் பேஸ் பண்ணியிருக்கு. நீங்க தங்குறது, நீங்க பிறக்கிறது, கல்யாணம் செய்யறது, இது மாதிரி விஷயங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கக்கூடியது. இது இந்தியாவில ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். வனுவாட்டுல இருக்கக்கூடிய மெத்தட் வந்து அங்க பிறக்கிறது அதுவும் ஒர்க் ஆகுது, மேரேஜ் பண்ண அதுவும் இருக்கு. அதோடு சேர்ந்து ஒரு ஸ்பெஷலான விஷயங்கிறது இருக்கு. அதாவது சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒரு நாட்டுல முதலீடு செய்வதன் மூலமா நீங்க அந்த நாட்டோட குடிமகனா மாறுது, இல்ல குடிமக்களா மாறுது. அதுதான் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட். பல நாடுகள் வந்து பல்வேறு வகையான அந்த விஷயங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அதாவது அந்த நாட்டோட வளர்ச்சி திட்டங்களுக்காக வந்து இன்வெஸ்ட் பண்றது, மணி வந்து இன்வெஸ்ட் பண்றதுதான் சிட்டிசன்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட். வனுவாட்டுவை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியன் சிட்டிசன் ஒரு இந்தியன் மணி ரூபாய் மதிப்புல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 13 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாலே அந்த நாட்டு சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்றது தகுதியானவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கோல்டன் பாஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயம் வழங்கப்படுது. அதாவது நீங்க வந்து வனுவாட்டுவோட ரொம்ப மதிப்புமிக்க சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோல்டன் பாஸ்போர்ட் வழங்கப்படுது. இதுலதான் இந்த 13 கோடி வந்து இந்திய ரூபாய் மதிப்பீட்டுல 13 கோடி இன்வெஸ்ட் பண்ணாலே சிட்டிசன்ஷிப் கிடைக்குதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. ஆனா அதையும் ஒரு செக் பாயிண்ட்ங்கிறது இருக்கு. இப்ப லலித் மோடி இதே மாதிரி 13 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரா, அதே சமயம் அவருக்கு அது சிட்டிசன்ஷிப்பும் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த சிட்டிசன்ஷிப்பை 2 நாட்கள் இது தெரிய வரவும் அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் ஜார்தன் நேப்பிட்டா இவர் வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்றது, அதாவது சிட்டிசன்ஷிப் செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வனுவாட்ட சிட்டிசன்ஷிப் வாங்குறது ஒரு முக்கியமான கிரைட்டீரியா. அது என்ன கிரைட்டீரியானா நீங்க வந்து எந்த வகையிலும் கிரிமினல் சார்ஜஸோ இல்ல பீனல் சார்ஜஸோ பாதிக்க இல்லாத நபரா இருக்கும். அதாவது நீங்க எந்த ஒரு குற்றம் செய்யாத அல்லது கேஸ் போட்டுப்பட்டிருக்கக்கூடிய கோர்ட்ல வந்து உங்க மேல கேஸ் இருக்கு, அந்த கேஸ் கண்டினியூஷன் இருக்குன்னா அதுவும் இல்லாத வகையில இருக்கக்கூடிய கேஸா இருக்கணும், கேஸ் இல்லாத நபரா இருக்கணும். அதுங்கிறது முக்கியமான பாயிண்டா இருக்கு. நீங்க எதாவது தவறுதான் செய்தாரா அதே சமயம் பைனான்சியல் ஃப்ராட் செய்யாதவங்களுக்கும் கொடுக்கப்பட மாட்டாதுங்கிறது வனுவாட்டோட சட்ட திட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இதனாலதான் லலித் மோடிக்கு சிட்டிசன்ஷிப் வந்து மறைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதால அதன் அடுத்து வந்து முயற்சிகள்ல அவங்க சிட்டிசன்ஷிப் ஸ்டக் டவுன் பண்ணப்பட்டிருக்கு.
பல்வேறு வகையில இந்தியன் கவர்மெண்ட் லலித் மோடியை பிடிக்கிறதுக்காக இன்டர்போலுக்கு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஆனா இன்டர்போல் வந்து லலித் மோடியை பிடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. ஏன்னா எந்த ஒரு வகையான சபிஷியன்டான எவிடன்ஸ் லலித் மோடிக்கு எதிராக இல்ல. அந்த ரீதியில லலித் மோடியை நம்ம குற்றவாளியை கருத முடியாதுங்கிற ரீதியினாலதான் லலித் மோடியை இவ்வளவு நாள் வந்து லண்டன்லயே இருக்க முடிஞ்சு, அதுக்கடுத்து வனுவாட்டுக்கும் மாறி போக முடிஞ்சு. வனுவாட்டுல லலித் மோடி போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, ட்விட்டர் போஸ்ட். அது மூலமா தான் வந்து லலித் மோடி வனுவாட்டு போயிட்டாரு, இதே வனுவாடு சிட்டிசனா இருப்பா சொல்லியிருக்கும் போது இந்த மாதிரி ஷாக்கிங்கா வனுவாட பிரைம் மினிஸ்டர் அவரோட சிட்டிசன்ஷிப்பை ஸ்டக் டவுன் பண்ணிருக்காரு. இதுதான் நடந்துக்கூடிய விஷயமா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் படி சொன்னேன், வனுவாட்டுல வந்து லலித் மோடிக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்படாத விதத்தையும் சொன்னேன். மூணாவது விஷயம் பார்க்குவது, மூணாவது பிளாக் வந்து பார்க்கக்கூடியது, வனுவாட்டுல இதுக்கு நிறைய பேர் சிட்டிசன்ஷிப் வந்து தேடி போறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு எல்லாரும் வரும். இந்த வெளிநாடுகள் இருக்கு, யூகே, யூஎஸ்ஏ, இது மாதிரி நாடுகள் வனுவாட்டுலாம் தேடி போறதுதான் காரணம். முக்கியமான காரணம், அங்க வந்து இன்கம் டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், இல்ல ஃபாரின் டாக்ஸ், இல்ல எந்த வகையான டாக்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணா இருக்கும், எந்த ஒரு டாக்ஸுமே இது பே பண்ண வேணா. வனுவாடு டாக்ஸ் ஃப்ரீ நேஷனா இருக்குது. அதனால வனுவாட்டோ டாக்ஸ் ஃப்ரீ ஹேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதாவது எந்த வகையும் வரியே கட்ட முடியாத ஒரு சொர்க்கம் சொல்லதான் வனுவாட்டு குறிப்பிடப்படுது. வனுவாட்டுக்கு வந்து முக்கியமான சோர்ஸ் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர், டூரிசம், ஃபிஷரி, இது மாதிரி இருக்கக்கூடியதான். அந்த வனுவாட்டுக்கு பல்வேறு வகையா முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா வாங்க முடியுதுனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதையும் வனுவாட்டு வச்சிருக்கு. அதோட வனுவாட்டோட சிட்டிசன்ஷிப் வந்து பார்க்கும்போது ஒரு 55,000 பவர்ஃபுல்லான பாஸ்போர்ட் போய் வனுவாட்டு சிட்டிசன்ஷிப் வந்து கிடைக்க பெறும். அதனால அவங்களுக்கு வந்து உலகத்துல பல்வேறு நாடுகளுக்கும் பயணிக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது அமையப்படுது. இதுதான் வனுவாட்டுல பேசிக்கான விஷயம். வனுவாட்டு இது மாதிரி டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கிறதுனாலே பல்வேறு பைனான்சியல் ஃப்ராட் செய்யக்கூடிய, மோசடி செய்யக்கூடிய நபர்கள், இல்லைன்னா வேற வகையில இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் கிரிமினல்ஸ், இவங்க எல்லாருமே வனுவாட்டோட சிட்டிசன்ஷிப் ஆகிட்டு அந்த நாட்டு சிட்டிசன் வாங்க. எதுக்கு வந்து முக்கியம் வனுவாட்டோட சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னா, இப்ப நீங்க இந்தியாவோட சிட்டிசனா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க குற்றம் செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கான தண்டனையை வந்து குறித்து உங்களுக்கு வந்து கொடுக்கணும். நீங்க அந்த தண்டனை அனுபவிச்சாங்கன்னா நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்க வரைக்கும் அந்த தண்டனை உங்களால நீங்க அனுபவிச்சாகணும். அதே சமயம் நீங்க இந்தியால தப்பிச்சு போயிட்டு வேற ஒரு நாட்டுல வந்து நீங்க சிட்டிசனா மாறிட்டீங்கன்னா நீங்க இந்தியாவோட சிட்டிசனா ஆக மாட்டீங்க. அப்ப நீங்க அந்த தண்டனை இருந்து தப்பிச்சிட முடியும். அந்த நாட்டோட சிட்டிசனா ஆகும்போது அந்த தண்டனை வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவோட தண்டனை உங்களுக்கு பொருந்தாத நிலைக்கு மாறப்படும். இதுதான் பேசிக்கான பிளாட் ஐடியாங்கிறது. அதனாலதான் இந்த ஒரு குற்றம் செய்தவங்க இந்தியாவில தப்பிச்சு போய் வேற நாட்டோட சிட்டிசனாவா மாறணும் அப்படிங்கிற முயற்சியை ஈடுபடுவாங்க. இதான் நடக்கக்கூடிய பேசிக்கான பிளாட்ங்கிறது. இன்னைக்கு நம்ம சிட்டிசன்ஷிப் பேஸ் பண்ணி பல விஷயங்கள் பார்த்திருப்போம். இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் என்னதான் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அதே சமயம் வேற எந்த வகையிலும் வந்து நமக்கு அட்வான்டேஜ் அதிகமா இல்லாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான பாஸ்போர்ட் கூட நம்ம வந்து இந்தியாவோட சிட்டிசனுக்கு இல்ல அப்படி இருந்தாலும், இந்தியாவை சேர்ந்தவங்க எந்த வகையும் கிரிமினல்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போகாம தடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம கருத வேண்டிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு இந்த விஷயம் பார்த்திருக்கோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவலை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.